கும்பராசிக்காரங்க திங்களூர் சந்திரனுடைய கோயில் ரொம்ப விசேஷம். அது வாழ்க்கையில் ஒரு வருஷமும் போகிறது பல வெற்றிகளை கொடுக்கும். போயிட்டு 50 கிராம் நல்லெண்ணெய், ஒரு 50 கிராம் விபூதி குங்குமம் வச்சு வாங்கின்னு வந்துடும். நல்லெண்ணெய் வாங்கின்னு வரக்கூடாது, விபூதி குங்குமம் தான். நல்லெண்ணெய் தீபத்துக்கு கொடுத்துரும், நெய்யை தீபத்துக்கு கொடுத்துரும். அடுத்தது இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ராகு ஜென்மத்தில் இருந்தாலும் குரு பார்வை இருக்குது. 7ஆம் இடத்துல கேது. குடும்பத்தில் ரொம்ப கவனமாக இருக்கும். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியத்தை நல்லா பார்த்துக்கும். இவங்களுக்கும் இந்த சுகர், பிபி, கொலஸ்ட்ராலு, இந்த கழுத்து, முதுகு இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்கும். அந்த சுளுக்கு நிறைய பிடிக்கக்கூடிய ராசியில் கும்பம் வரும். அதனால் அவங்க கவனமாக இருக்கும். 5ஆம் இடத்தில் குரு இருக்கிறதுனால அபிராமியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடலை படிக்கணும், இல்லைன்னா கேட்கணும். குழந்தைங்கள்கிட்ட மனம் விட்டு பேசணும். குழந்தைங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், ஆனாலும் அவங்க குழந்தைங்க ஏதாவது ஒரு டிப்ரெஷனில் இருப்பாங்க, அவங்களாவே குழப்பிப்பாங்க. அவங்களுக்கு வந்து இவங்க கண்டுக்காமல் விட்டாங்கன்னா அது இன்னும் கொஞ்சம் அதிகமாகிடும். அதனால் டெய்லி என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரொம்ப பிஸியாகவே இருங்க, டைமே இல்லாமல் இருங்க. ஆனால் உங்கள் குழந்தைகளிடம் மனம் விட்டு பேசுவது கும்பராசிக்காரர்கள் பெற்றோர்களாக இருக்கும். அதிகமான லாபம் கிடைக்கும். நிறைய பொருள் சேர்க்கை ஏற்படுமா இந்த குரு பயிற்சி.